இந்த காலையிலே இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் ஒரு ஞாயிறு நாளிலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். நேரலை வழியாய் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து இணைந்து கொள்ளுகிற, அதே போல பிற்பாடு என்னோடு இணைந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இந்த காலையிலும் இந்த நாட்களிலும் நாங்கள் வீடுகளிலிருந்து கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய தேசம் இலங்கை தேசம் முடக்கப்பட்டு இருக்கிறபடியால் நாம் வீடுகளிலிருந்து ஆராதிக்கிறோம். இது 9வது மாதத்தின் முதலாவது கிழமை. ஆமென். இந்த நாள், இந்த ஞாயிறு நமக்கு ஆசீர்வாதமான நாள். ஆகவே நாங்கள் ஆலயங்களில் இருந்து கர்த்தரை ஆராதிப்பது போலவே வீடுகளில் இருந்தும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த கிழமையும் அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை, அவருடைய மகிமை நம்மோடு கூட இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். அவை இந்த காலையிலும் கூட இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, கொஞ்ச நேரம் இருந்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களோடு இடைப்படுவார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் திருப்பிக் கொள்வோம். சங்கீத புஸ்தகம் 138வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீத புஸ்தகம் 138ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138 8ஆம் வசனம் முதல் பகுதி இப்படி சொல்லுகிறது, நமக்காக, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பை நாம் பார்க்கிற போது அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் உங்களை குறித்த அவருடைய திட்டத்தின் பூரண நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதின் அர்த்தம் என்ன? நீங்கள் இந்த பூமியிலே பிறந்த நோக்கத்தின் பூரண திட்டத்தை, பூரண விருப்பத்தை, பூரண காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, இந்த பூமியில் நாம் பிறக்கிற போது ஒரு நோக்கத்தோடு பிறக்கிறோம். ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தால், தாயின் தந்தையின் இடத்தில் நாம் பிறந்து இந்த பூமியிலே வாழ்ந்து நாம் வளர்ந்து வருகிற நாட்களிலே தேவன் உங்கள் மேலே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் சும்மா இந்த பூமியிலே பிறக்கவில்லை, ஏதோ நான் தற்செயலாய் பிறந்து விட்டேன், நாம் பிறக்கவில்லை. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை இந்த பூமியில் பிறக்க வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, அந்த நோக்கத்தின் பூரண திட்டத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். சில வேளையில நீங்க இருக்கிற நிலையில, நீங்க இருக்கிற சூழ்நிலையில, இது தேவ திட்டமா, என்னுடைய வாழ்க்கை தேவ திட்டமா, இது எப்படி என்னுடைய வாழ்க்கை, நான் பிறந்தது வறுமையிலே, நான் பிறந்தது படிப்பில்லாம, நான் பிறந்தது வியாதியோடு, நான் பிறந்தது ஒன்றுமில்லாம, நான் பிறந்தது அங்கவீனமா, இல்லாவிட்டால் நான் வாழுகிற பிரதேசம், நான் வாழுகிற நாடு, நான் வாழுகிற ஊர் கூட அது ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு இடமா இருக்கிறது என்று நீங்க உங்களை குறித்து நீங்க யோசிக்கலாம். உங்களுடைய ஊழியத்தை குறித்து நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிறந்த நோக்கம் உண்டு. அந்த தேவ நோக்கத்தை பூரணமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய பொருளாதாரம் என்ன, உங்களுடைய குடும்பம் என்ன, உங்களுடைய ஊழியம் எப்படி, உங்களுக்குள்ள உண்டான பூரண சுகம், பூரண சமாதானம், பூரண நிம்மதி, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நன்மையாய் நடக்க வேண்டும் என்று அத்தனை காரியங்களையும் கர்த்தர் பூரணமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். இப்ப நீங்க இருக்கிற சூழ்நிலை சிலவள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இருக்காமல் இருக்கலாம். நீங்க இப்ப இருக்கிற நிலையில, ஐயோ இது தேவனுடைய திட்டமா, பூரண விருப்பமா, பூரண ஆசீர்வாதங்கள் இல்லையே என்று நீங்க இருக்கலாம். ஆனால் இந்த காலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் நீங்க பிறந்த நோக்கத்தின் பூரண திட்டத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். உதாரணத்துக்கு இதை சொல்லுகிறவர் யார் தெரியுமா? சங்கீதக்காரன் தாவீது. ஆமென். சில வேளை தாவீதை குறித்து உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கும், சில பேருக்கு நீங்க பார்க்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இதை எழுதுகிற போது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவித்த எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே பூரண திட்டத்தை நிறைவேற்றினார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பின்னணியை பார்க்கிற போது அவன் குடும்பத்திலே கடைசியா இருந்தான், எடுபிடி வேலை செய்கிறவனாயிருந்தான். அன்றைய நாட்களில் ஆடு மேய்ப்பது என்பது இழிவான ஒரு தொழிலாக இருந்தது. ஆனால் அவன் ஆடுகளை மேய்த்து காடுகள் இருந்தான். மக்களுடைய சொந்தக்காராக்கள், பிள்ளைகள், சகோதரங்களுடைய சத்தத்தை கேட்பதை பார்க்கிலும் ஆடுகளின் சத்தத்தை தான் கூட கேட்டான். அவன் கழிக்கப்பட்டவனாக இருந்திருக்கலாம், சிலவள் அவன் படிப்பறிவில்லாதவனாக இருந்திருக்கலாம், சிலவள் அவனுக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே அந்தஸ்து இல்லை, மரியாதை இல்லை, குடும்ப உறுப்பினர்கள் அவனை ஒதுக்கி வைத்திருக்கலாம். பிரியமான ஆண்டோட பிள்ளை, அவனுக்கு அடையாளமே இல்லாமல் இருந்திருக்கலாம்.
ஆனால் கர்த்தர் அவனை அடையாளப்படுத்த ஆரம்பித்தார். ஏன் தெரியுமா? அவன் பிறந்த நோக்கம் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட சொல்லியிருந்தாலும் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்ல, அவர் எனக்காக யாவையும் எப்ப எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அவன் தங்கி சொல்கிறான். நான் என்ன நோக்கத்துக்கு பிறந்தனோ அதுக்கு என்னெல்லாம் எனக்கு வேணுமோ அத்தனையும் கர்த்தர் செய்து முடிப்பார். அவன் இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்க இந்த பூமியில என்ன நோக்கத்துக்காய் பிறந்தீர்களோ அந்த நோக்கத்தின் சகல பூரண காரியம் நிறைவேறத்தக்கதா சகலத்தையும் உங்களுக்காக கர்த்தர் செய்து முடிப்பார். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்கள். மீதி காரியங்களை கேளுங்கள். உங்க குடும்பத்துக்காக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உங்களோட ஊழியத்துக்காக, நீங்க இருக்கிற நிலைகளை மாற்ற முடியுமான ஒரு தெய்வம் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏன்? அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்களை நாம் பார்க்கலாம். சங்கீதக்காரனை பார்க்கிற போது குடும்பமே அவனுக்கு பிரச்சனையா இருந்தது. அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு அவனுக்கு பிரச்சனையா இருந்தது. நீங்கள் பார்த்தீர்கள், அவன் அப்பா அண்ணன்மாரை படையிலே பார்த்துட்டு வாருங்க வா என்று சொல்லி ஆடுகளை கொடுத்து சாப்பாடை கொடுத்து அனுப்புகிற போது அவன் அங்கே போய் கோலியாத் கதைக்கிற காரியங்களை கேட்கும் கோபம் வந்தவனாக அவன் நிற்கிற போது அண்ணன் வந்து கேட்கிறான், கொஞ்சம் ஆடுகளை விட்டு விட்டு நீ இங்கே என் வந்தறி. அன்றைக்கு இந்த சகோதரர்களுக்கு கூட அவன் ஒரு இடத்துக்கு வந்துடணும், ஒரு நல்ல மனிதனாக நல்ல இடத்துல வந்துடணும் என்ற எண்ணம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கூட தடையாக இருந்தார்கள். அதை நாங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 17:28 பார்க்கலாம். அவன் தம்பி வந்தானே, தம்பியும் படைகள் இந்த இடத்துக்கு வந்தான், ஏதோ அவரால் நடக்க போறது, கர்த்தர் அவனை ஏதாவது செய்வார் என்று அவர்கள் பார்க்கவில்லை. அவன் கேட்கிறான், நீ கொஞ்சம் ஆடுகளையும் விட்டு இங்கே என்னத்துக்கு வந்து அப்படின்ட்டு அவங்களோட நினைப்பு அவன் எப்பயும் ஆடுதான் மேய்க்கணும். சில தேவ பிள்ளைகளை பற்றவர்கள் உங்களை நினைக்கலாம், நீங்க இப்படித்தான் இருக்கணும், உங்களோட குடும்பம் இப்படித்தான் இருக்கணும், உங்களோட ஊழியம் இப்படித்தான் இருக்கணும், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும், மற்றாக்கள் நல்லா இருக்கணும், நீ மாயிருக்கணும். இல்லை, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பூர்ண திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சில குடும்பமே உனக்கு எதிராக வரலாம், சில மனிதர்கள் உனக்கு எதிராக வரலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படி ஈசாயில வீட்டுக்கு அனுப்புற போது 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவர்களாக ஆண்டவர் சொல்றார், இவன் இல்லை. அப்பா சாமுவேல் கேட்கிறாரு, இவனா என்ன தோற்றம் நல்லா இருக்கு, உயரமா இருக்கிறான், நல்ல கட்ஸ் இருக்கிறது, இவனை பார்த்தா ராஜாக்குரிய தகுதி இருக்கிறது போல தெரிகிறது. கர்த்தர் சொன்னார், முகத்தை பார்த்து நீ கிரியை செய்யாதே. அப்பொழுது சாமுவேல் கேட்கிறார், இன்னும் யாரும் உனக்கு இருக்கிறார்களா என்று கேட்கிற போது அப்பொழுது ஈசா சொல்ற, ஒருவன் ஆடு மேய்க்கிறான், அவனை வர சொல்லு சொன்ன போது கர்த்தர் சொன்னார், இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. அவன் சொல்ல, உறவுன்னு நினைக்காம போகலாம், ஊருன்னு நினைக்காம போகலாம், தேவ திட்டம் நிறைவேற முடியாதபடி உன் சொந்தமே உனக்கு தடையா வரலாம். நீ கவலைப்படாத, கர்த்தர் பூரண நோக்கத்தை நிறைவேற்ற உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காய் யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார், தேவன் ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் வைத்த திட்டத்தை கர்த்தர் அவனோட வாழ்க்கையில் செய்து முடித்தார். தேவ பிள்ளைகளை, நீ கவலைப்படாது, நீ சோர்ந்து போகாது. சில இன்றைக்கு கால் எழும்பிருக்க கூட இந்த வாழ்க்கையில் துக்கத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், யோசனையோடு, ஏன் எப்படி எனக்கு மட்டும் இப்படி இல்லை. இன்றைக்கு கர்த்தர் திட்டம் பூரணமாய் உன்னுடைய வாழ்க்கை நிறைவேற கர்த்தர் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அவன் இன்னொரு காரியத்தை நான் சொல்லலாம். கோலியாத் எதிரிகள் பெலிஸ்தீர்கள் அவனுக்கு எதிராய் வந்தார்கள், திட்டம் நிறைவேற முடியாதபடி. உங்களுக்கு தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் வசனத்திலே கோலியாத் சொல்லுகிறான், நீ என்னை நாய் என்று நினைத்து கம்பூட வருகிறாயா? இன்றைக்கு உன்னுடைய சரத்தை பித்து ஆகாயத்து பறவைகளுக்கும் கழுகுகளுக்கு நான் போடுவேன், இன்றைக்கு நான் உன்னை கொல்லுவேன் என்று அவன் சொன்னான். அவன் கோலியாத் பெரிய மனிதனா இருந்தான், தாவீது சின்னொரு மனிதனா இருந்தான். ஆனா உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருடைய பூரண திட்டம் தாவீது மேலே நிறைவேறினது. ஆமென். எந்த பெரிய கோலியாத்தா இருந்தாலும் அந்த கோலியாத்தை முறியடிக்கக்கூடிய வல்லமையை, அதுக்குரிய சகல காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீ எந்த நிலைந்தாலும் இன்றைய நாளுக்கு எந்த விதம் எப்படிப்பட்ட கோலியாத்தை போன்ற மனிதர்கள் பிரச்சனைகள் காரியங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் உங்கள் மேலே கர்த்தர் திட்டம் நிறைவேற அந்த கோலியாத்துக்களை முறியடிக்கத்தக்கதா கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. சிலோட குடும்பம் உனக்கு தடையா இருக்கலாம், எதிரிகள் உனக்கு தடையாக வரலாம். அன்றைக்கு இருந்த மனிதர்களை பார்த்தீர்கள் என்றால், அன்றைக்கு இருந்த சவுல், அன்றைக்கு கோலியாத்தை தாவீது கொன்றபோது ஜனங்கள் பாடுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி. சும்மா இருந்த
தாவீது மேலே சவுலுக்கு பொறாமை வந்தது. அவனை ஈட்டியால குத்த தேடுகிறான், ஈட்டியால குத்த எறிகிறான், துரத்துகிறான், மலைகள் காடுகள் என்று ஓடுகிறான். அந்த நேரம் தாவீது யோசித்திருக்கலாம், நான் எப்படி ராஜாவாய் வரவது? இந்த ராஜாவை என்னை கொல்ல தேடுகிறான். அன்றைக்கு இந்த சில ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு இடத்துல கொஞ்சம் ஜனங்கள் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தாவீதை மேலே கல்லெறிந்து கொல்லக்கூட அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். ஜனங்கள் அவனுக்கு எதிராக இருந்தார்கள். அன்றைக்கு இந்த ராஜா அவனை துரத்தினானே. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, தாவீது கலங்கி போகவில்லை, தாவீது விழுந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. அவன் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காய் யாவை செய்து முடிப்பார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் நிறைவேற எனக்காய் எல்லாம் அவர் செய்து முடிப்பார். அவன் கலங்கி போகவில்லை. அன்றைக்கு குடும்பம் அவனுக்கு தடையா இருந்தது. அன்றைக்கு அவனுடைய உறவுகள், நண்பர்கள் தடையா இருந்தார்கள். அன்றைக்கு இருந்த எதிரிகள் அவனை கொல்லும்படி ஆயத்த, கோலியாத் உட்பட பெரிஸ்தியர்கள், அன்றைக்கு இருந்த ஜனங்கள், அன்றைக்கு இருந்த ராஜா சவுல் ராஜா, இப்படி பலவிதமான சூழ்நிலைகள். தேவ திட்டம் நிறைவேறுமா என்ற சந்தேகம் நடந்து கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் தாவீது வாழ்க்கையிலே அதை செய்து முடிக்க அவர் வல்லவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். கிட்டத்தட்ட இஸ்ரவேலிலே முழு இஸ்ரவேலுக்கு அவன் ராஜாவாயிருந்தான். 40க்கு மேற்பட்ட யுத்தங்களை பண்ணி ஒன்றில் கூட அவன் தோத்து போகவில்லை. 40 மேற்பட்ட வருடங்கள் அவன் ராஜாவாய் முழு இஸ்ரவேலுக்கும் இருந்தான். கர்த்தர் அவனை வைத்து தான் சொன்னார், அவன் தான் அளவுகோல் ராஜாக்களுக்கு. தாவீதை போல, இந்த ஆசனாய் தாவீதை போல நீ இருந்ததில்லை, இனி வரப்போறதில்லை என்று கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணி திட்டத்தை நிறைவேற்ற சாக்கலமும் செய்து முடித்தார். எதிரிகளால் வந்த, பிசாசால் வந்த, மனிதர்களால் வந்த, சொந்த மனிதர்களால், சொந்த குடும்பத்தால், எல்லா காரியம், எல்லா சூழ்நிலையிலும் அவன் ஜெயிக்கிறவனாய் மாறினான். உங்களுக்கு தெரியுமா, ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவனுக்கு அன்புகளுக்கு சகலதும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. தாவீது காடுகள் ஓடுகிற போது, மலைகள் இருக்கிற போது, ஆடுகள் மேய்க்கிற போது, கழிக்கப்படுகிற போது, அண்ணன் இப்படி சொல்லுகிற போது, கோலியாத்தவனை கொல்லுவன்னு சொல்லுகிற போது, அவனுக்கு விரதமாய் அவன் நிம்மதி இல்லாமல் கூட இருந்து எனக்கு அவனை கல்லெறிந்து கொள்ள ஆயத்தமாகிற போதெல்லாம் அவன் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது, அவர் யாவையும் எனக்கு நன்மைக்கே செய்வார் என்று அவன் தேவ திட்டத்துக்கு விட்டு கொடுத்தான். தேவ பிள்ளைகளை கர்த்தர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி என்றால் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். நான் உங்களுக்கு இந்த கொஞ்ச நேரத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, ஏன் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடித்தார் என்றால், நான் ஒன்றை சொல்லலாம். 1 சாமுவேல் 16:8 நாங்கள் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16:8 கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆமென், சொல்லுங்க ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீ ஒதுக்கப்பட்டு, கழிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, சோர்ந்து போகப்பட்டு, நண்பர்களால், எதிரிகளால், உணவு நம்பினவர்களால் நீ கைவிடப்பட்டிருக்கலாம். நான் உங்களுக்கு கொண்டு சொல்லி சவால் விட இருக்கிறேன், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் அவர் உனக்கு யாவையும் செய்து முடிப்பார். தேவ திட்டம் நிறைவேற. ஆமென். கர்த்தரனோடு இருக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்து. வேதம் சொல்லுகிறது, 2 நாளாம் 15:7 சொல்லப்படுகிறது, கர்த்தர் உங்களோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். பிரியமான பிள்ளைகளுடைய பிள்ளைகளே, நம்மளை விட்டு ஒரு நாள் ஆண்டு நம்மளை பிரிந்து போவதில்லை. அவர் நம்மளை விட்டு போவதே இல்லை. தாய் தன் பிள்ளையை மறந்தால் அவர் நம்மளை கைவிடுவதில்லை. ஆனால் பாவம் என்று வருகிற போது தன் சொந்த குமாரனை கூட ஆண்டவரை கைவிட்டாரே. பிரியமான ஆண்டவருடைய தேவன் உங்களையும் என்னை விட்டு போவதற்கு ஒரே ஒரு பிரச்சனை, தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள். இன்றைக்கு தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு யாவையும் செய்து முடித்து தேவ திட்டம் நிறைவேற கர்த்தர் அவனை நடத்தினார் என்றால் ஒன்றே ஒன்றுதான், அவன் கர்த்தரோடு கூட இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். ஆமென். இன்றைக்கு இந்த காலையில் ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல உங்கள் ஆராய்ந்து பாருங்கள், தேவன் என்னோடு கூட இருக்க முடியாத எந்த வாழ்க்கையில் என்னத்தான் இருக்கிறது? ஏனால் ஆண்டவர் பாவம் உள்ள இடத்தை இருக்க போறதில்லை. சுத்த இருதயம் உள்ள இஷ்ட விளக்க நல்லவராக இருக்கிறார். நான் பரிசுத்தராக இருக்கிறார், அதே போல நீங்களும் எனக்கு என்ன பரிசுத்தவான்களாக என்று அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவரை பரிசுத்தத்தோடு தொழுகிற அவர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் யெகோவா ஷம்மாவாய் கூட இருந்தார், இம்மானுவேலராய் கூட இருந்தார். ஆனால் தடைகளை உடைத்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட தடை வந்தாலும் தேவ திட்டத்தை உங்கள் செய்ய பூரணமாய் சகலத்தை உங்களுக்கு செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பார்க்கலாம், தாவீது பாவம் செய்த போது, பத்சேபாவிடத்தில் விபச்சாரம் பண்ணின போது கிட்டத்தட்ட 1 வருடமாய் அவனுக்கு உணர்வே இல்லை, 1 வருடமாய் உணர்வே இல்லை.
ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்ன போது உணர்வு அடைகிறான். 51ஆம் சங்கீதத்தை நீங்க வாசித்து பாருங்கள். அவன் உலகத்திலே தன்னுடைய பாவங்களை பப்புளிக்காய் எழுதி வைக்கிற மனிதனா இருந்தால் அது தாவீதுதான். அவன் மனம் திரும்புகிறான். 51ஆம் சங்கீதத்தில் ஆண்டவரே சுத்தரித்திர சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை நிலை புதுப்பியும் ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் வரும் என்று சொல்லி தேவ பிரசன்னம் அவனை விட்டு போய்விடக்கூடாது, தேவன் அவனை விட்டு போகக்கூடாது என்பதற்காக அவன் மிகவும் 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 கவனமாக இருக்கிற நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, பாவம் செய்யாத உலகத்தில் யாருமே இல்லை. கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. என்னை பிசாசு நம்மளை இப்படிப்பட்ட காரியங்களை விழ்த்தாட்டும்படி தந்திரமாய் கிரியை செய்கிறான். நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்க அதில் நிலைத்திருப்பீர்களானால் கர்த்தர் நம்மை விட்டு போய்விடுவார். அவருடைய பிரசனத்தினை உணர முடியாது. அதனால கர்த்தர் உங்கள் மேல் வைத்த திட்ட நோக்கம் ஒரு நாள் நிறைவேறாதல்லவா? அவர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள். இவைகளால் தான் கர்த்தர் தாவீது சொன்னார். அப்போஸ்தலர் எழுதுகிற புஸ்தகத்தில் சொல்லுகிறார், 13ஆம் அதிகாரத்திலே, தன்னுடைய இதயத்துக்கு ஏற்ற மனிதனை கர்த்தர் தாவீதாய் கண்டார். ஆமென். ஏன் தெரியுமா? அவனுடைய வாஞ்சை எல்லாம் காடுகள் இருந்தாலும் மலைகள் இருந்தாலும் துரத்தினாலும் கோலியாத்து வந்தாலும் சகோதரர்கள் அவனை பேசினாலும் கூட இருந்து கல்ல இருந்தாலும் அவனுடைய ஒரே ஒரு வாஞ்சை, எந்த காரியத்தாலும் கர்த்தரை விட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் கூடவே இருக்கும். கர்த்தர் கூடவே இருந்தார். எல்லா காரியங்களையும் கூட இருந்தார். அதனால் அவனுக்கு யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலையிலே உங்களோட சலன் பண்ணி அன்பாக உங்களோட கேட்க நான் விரும்புகிறேன். சில சோர்ந்து போயிருக்கலாம், அதறியப்பட்டு போயிருக்கலாம், கவலைப்பட்டு போயிருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நான் எடுத்த பிள்ளையான முடிவு என்னை இப்படி ஆக்கிவிட்டதோ, இல்லாட்டி என் குடும்பத்தின் நிலையால நான் இப்படி இருக்கேனா, இல்லாட்டி கஷ்டத்தின் என்னுடைய வாழ்க்கை இப்படி போயிருக்கேன்னு நினைக்கலாம். இல்லை, எந்த சூழ்நிலை எந்த இடத்துல எப்பேற்பட்ட இடத்திலும் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவரால் முடியும். தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு நிலையை மாற்ற முடியும். உங்கள் குடும்பத்தின் நிலையை மாற்ற முடியும். உங்களோட ஊழியத்தின் நிலையை மாற்ற முடியும். ஆனா கர்த்தர் உங்களோட எப்பயும் கூட இருக்கணும். அந்த பிரச்சனை உங்களை விட்டு போய்விடக்கூடாது. தேவ பிரச்சனை நம்மளை விட்டு போய்த்தா. வேதம் சொல்லுது, கர்த்தரை சவுலை விட்டு பரிசுத்த ஆவியினர் விலகுவது பொல்லாத ஆவி அவனை பிடித்துக் கொண்டது. ஆனா தாவீதோடு கர்த்தருடைய ஆவி கூடவே இருந்தார். அதனால் தேவ சித்தம் அவன் வாழ்க்கை நிறைவேறினது. பிரச்சனைகள் வாரத்துக்காக கர்த்தரை விட்டு நாம் போக முடியாது. சூழ்நிலைக்காக, இந்த பிரச்சனைக்காக ஐயோ என்று சொல்லி நம்ம கர்த்தரை விட முடியாது, கர்த்தரை தேட விட முடியாது, பரிசுத்தமாக வாழ்வதை விட முடியாது. நீ பாவம் செய்தாலும் விட்டு விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே என்னோடு கூட வாரும் என்று தாவீதை போல சுத்தரியத்தை சிருஷ்டி நிலவரம் ஆவி எனக்கு புதுப்பியும், சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமல் பரிசுத்த ஆவியால் என்னை எடுத்துக்கொள்ளாமல் என்று அவன் ஜெபித்தது போல நீங்களும் அவரோடு சேர்ந்து அவர் கூட இருக்கணும் என்று நீங்கள் வாரப்படுங்க. இந்த காலையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். ஆமென். நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் ஒரு விஷயம், இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமா? நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப பார்த்து கொண்டிருக்கவங்களா இருக்கலாம், வெளியே வரப்போனீங்களை பார்க்கிறவங்களா, இருக்கிற இடத்துல ஒரு விஷயம் கண்களை மூடுங்கள். இந்த செய்தியை பார்க்கிற நீங்க கண்களை மூடி ஆரம்பிச்சு, ஆண்டவரே நான் பிறந்த நோக்கம் என்னோட வாழ்க்கை நிறைவேறணும் ஆண்டவரே. பூரண திட்டம், தேவ திட்டத்துல பாடுகள், பிரச்சனைகள், குறைவு, கண்ணீர், அவமானம் இல்லை. தேவ திட்ட ஆசீர்வாதம், தேவ திட்டம் நன்மை, தேவ திட்டம் தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். தேவ திட்டம் குறைவாயல்ல, நிறைவுக்குத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். வெட்கத்துக்கல்ல, அவமானத்துக்கல்ல, மகிமைக்கும் கனத்துக்கும் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரே. திட்டம் நிறைவேறணும் என்றால் நீ யாருடைய ஆண்டவரே உங்களுடைய சமூகம் என்னை விட்டு போய்விடக்கூடாது. நீ தாவீதோடு கூட இருந்தது போல என்னோடு எப்பயும் இருக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எப்ப ஏற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உம்முடைய பிரசனத்தை நான் இழந்து விடக்கூடாது, உம்முடைய சமூகத்தை நான் இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. எனக்கா யாவையும் செய்து முடிக்கிற வல்ல தெய்வமே, என்னோட கூட வாரும். என் ஒப்புக்கொண்டுக்கிற நீங்க குற்றவாளி, நீ தவறு பாவியன்னு உணர்ந்தா அந்த கால ஆண்டவரின் பாவங்களை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே. இது என்னுடைய பிழை, நான் எடுத்த பிழையான முடிவு, இருக்கிற பிழையான கிரியை நான் விட்டு விடுகிறேன். இந்த காலை ஒப்புக்கொடுக்கணும்னு சொல்லுங்க. இந்த காலை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த காலை உங்களுக்கான ஒரு ஜெபிக்கிறேன். கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது பார்க்க போகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில அவர்கள் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதா ஆண்டவர் நீர் அவர்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறீர் சுவாமி. தாவீது வாழ்க்கை நீ யாவையும் செய்து முடித்தீரே. தாவீது வாழ்க்கை யாவையும் செய்து முடித்தேன். அவரோட வாழ்க்கை செய்ய நினைத்து ஒரு நாளும் தடைப்படலை ஆண்டவரே. எதிரிகள் வந்தது, தடைகள் வந்தது, குடும்பத்தால், உறவுகளால், கூட இருந்த ராஜாவால், நண்பர்களால், ஜன
ஜனங்களா ஆண்டவரை பல தடைகளை அவன் சந்தித்தாலும் அவன் அவ்வளவுத்தையும் கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பான் நம்பி ஒரு நிமிஷம் கூட உம்மை விட்டு பிரியாதபடி உம்மோடு கூட இருந்தானே. நீங்கள் அவரோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவர் எந்த தவறுகள் எந்த பிழை நிமித்தம் பிரச்சனத்தை பிள்ளைகள் இழந்து விடாதபடி ஆண்டவரே இன்னும் ஆயத்தமாக்கப்பட்டு இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்டு நீர் கூட இருக்கிறன்ற உணர்வோடு கூட தக்கதா இந்த பூமியில வாழவும் உம்முடைய திட்டம் பூரண நிறைவேறவும் நீர் உடைய பிள்ளைகளுக்காய் யாவையும் செய்து முடிப்பிறார். கவலையோட கண்ணீரோட துக்கத்தோட பிரச்சனையோட வேதனையோட சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலையில பரிசுத்த ஆவியானவர் தேற்றுவீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவீராக சுவாமி. எழும்பினிக்கு கிருபை கொடுப்பீராக. தடைகள் விலகட்டும், அந்தகாரங்கள் மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்தும் இந்த மாதம் முழுவதும் நீர் உடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடித்து அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் இந்த பிள்ளைகளை தொடர்வதாக வழி நடத்துங்க. வீடுகளிலிருந்து ஆராதிக்க ஒவ்வொருவரோடும் கர்த்தர் வல்லமை இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஜூம் நடக்கிற ஆராதனையிலே எல்லாரும் கூடி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் மனமிறங்கி அற்புதம் செய்வீராகப்பா. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளுக்குரிய சகல ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காய் அவர் யாவையும் செய்து முடிப்பார். பயப்படாதங்க. நீங்க பிறந்த நோக்கம் தேவ திட்டம் பூரணமாய் உங்களோட வாழ்க்கையில் நிறைவேறும். இது நீங்க இருக்கிறது உங்களோட வாழ்க்கை அல்ல. கண் காணாத காது கேட்காத நீங்க உணராத பெரிய காரியம் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவரை விட்டு விட வேண்டாம். அவரோடு இருங்கள். நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருக்கிற போது உங்களுக்காய் அவர் யாவையும் செய்து தாவீதுக்கு செய்து முடித்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்து முடிப்பார். ஆமென். இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வருகிற ஞாயிறும் நாங்கள் கர்த்தர் ஜீவனை கொடுத்தால் அவருடைய கிருபை இருந்தால் வரப்புற ஞாயிறும் காலை 6 மணிக்கு நாங்கள் முகநூலை சந்திக்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.